வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நானும் நல்லா இருக்கிறேன். இன்றைக்கு நான் சிம்பிளா ஒரு கத்தரிக்காய் சம்பல் தான் செய்ய போறேன். அது எப்படி செய்ய போறேன்ன்றத வாங்கோ பார்ப்போம். ம், முதல்ல நான் கத்தரிக்காயை வெட்டி பொரிச்சு எடுத்திருக்கிறேன். அதுக்கு பிறகு அதுக்கு சம்பலுக்கு தேவையானதெல்லாம் வெட்டி எடுத்திருக்கேன். கத்தரிக்காய் நாங்கள் பொரிச்சா அதை நாங்கள் டிஷ்யூவில் டிப் பண்ணி தான் எடுக்க வேணும். வேணும்னு சொன்னால் அதில் எண்ணெய் கலந்துருக்கும். எண்ணெய் இல்லாமல் வடிவாக டிஷ்யூவில் நாங்கள் இது பண்ணி எடுக்க வேணும். அதுக்கு பிறகு வெட்டி வச்சுருக்கிற தக்காளி பழம், வெங்காயம், க்ரீன் ஒனியன், பச்சை மிளகாய், ஒரு உள்ளி, கட்டத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், உப்புத்தூள், ஒரு உள்ளி எல்லாம் சேர்த்து அதோட லெமன் ஜூஸும் நாங்கள் சேர்க்க வேணும். லெமன் ஜூஸும் சேர்த்து கையால் தான் நாங்கள் கொஞ்சம் பிசைய வேணும். கையால் பிணைஞ்சால் தான் நல்லா இருக்கும். அப்போ தான் ஒன்றோடு ஒன்று ஜூஸ், லெமன் ஜூஸ், மிளகுத்தூள், உப்புத்தூள் எல்லாம் மிக்ஸ் ஆகும். அப்போ தான் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் கரண்டியால் கலந்தோம்னு சொன்னால் அது பெருசாக இதாக இருக்காது. கையால் நாங்கள் சேர்த்து பிசையும் போது அது வேறொரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கத்தரிக்காய் சம்பல் வெள்ளை சோறு சாப்பிட, ரைஸ் சாப்பிட எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முதலெல்லாம் எங்களோட அம்மாவியல் செய்து தருவினோம். இப்போ எல்லாம் சரியான குறைவு இந்த சம்பல் சாப்பிட்றது. செய்து சாப்பிட்டு பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உறவுகளே. நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து விட்டு பார்த்தா எங்களுக்கு மிகவும் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் உறவுகளே. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்கோ. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பிடிச்சிருந்தா இந்த தக்காளி சம்பல் செய்து சாப்பிட்டு பாருங்கள், நல்லா இருக்கும். அதோட விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாரும். இது ஒரு தனி சுவை. கத்தரிக்காய் சம்பல் பிடிக்காதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. எல்லோருக்குமே ரொம்ப பிடித்த சம்பல் தான்.